ஹலோ ஆல், வெல்கம் டு வஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். The sum of the three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms ன்னு கேட்டிருக்காங்க. 3 consecutive numbers அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ், அதை தான் வந்து 3 consecutive நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா a minus d a plus d ன்னு எடுத்துக்கிறோம். எதனாலனா இப்போ a plus d a plus 2dன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நம்மளால சம்ம என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அதனால ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். a minus d a plus d அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோடைய சம்ம சொல்லியிருக்காங்க. சம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 27 சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல அப்ளை பண்ணுவோம். a minus d plus a plus d equal to 27. இப்போ plus d minus d என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ 3a equal to 27. இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 9 கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா their ப்ராடக்ட்னு சொல்லிட்டு 288 சொல்லியிருக்காங்க. ஸோ a minus d into a into a plus d equal to 288. இப்போ இதில் a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அந்த a ஓட வேல்யூ என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். தென் a minus d a plus d, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதினோம்னா a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போ இந்த 9 டேபிளை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஏக்கு பதிலாக இங்கேயும் என்ன பண்ணிடலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இப்போ மைனஸ் டி ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை வந்து அதர் சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ 32 மைனஸ் 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயருங்கிறது 81 இல்லையா. ஸோ 32 மைனஸ் 81. இப்போ மைனஸ் டி ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்னு கிடைக்குது, நமக்கு மைனஸ் 49 கிடைக்குது. அப்போ டியோடைய வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 7, பிளஸ் வேல்யூவும் வரும் மைனஸ் வேல்யூவும் வரும். ஸோ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஏயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, டியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 3 டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ 9 டியோட வேல்யூ 7 எடுத்துட்டு இந்த ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஏ மைனஸ் டிங்கிறப்ப 2, ஏங்கிறப்ப 9, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 16. இப்போ ஏ வந்து 9 அண்டு டி வந்து மைனஸ் 7 எடுத்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு 16 டேர்ம் வரும், அடுத்து 9 வரும், 2 வரும். நம்ம அந்த 3 டேர்ம்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.